அப்ப நான் கிளம்புறேன். மதி, நான் போயிட்டு வரேன். வரேன் விக்கி. இவன் முகத்தை பாத்தியா? தாலி வாங்க போகணும்னு சொன்னதும் சந்தோஷப்படாம எப்படி பேய் எறிஞ்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை முன்னாடி நின்னா பாத்தியா? இதையெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் இத பத்தி பேச வேண்டாங்க. இனிமேலாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இவ்வளவு சிரிச்ச முகத்தோடு இருக்க சொல்லு. அம்மா, அப்புறம் நீ கொடுத்த லிஸ்ட்ல இருந்த எல்லா பேரையும் இன்விடேஷன்ல எழுதி முடிச்சிட்டேன். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? நந்திதா, இன்னும் இருக்கு, நிறைய இருக்குமா. ஆனா இன்னைக்கு இது போதும். நான் அப்புறமா சொல்றேன். சரி, ஓகே. எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிரு. நந்திதா, இன்னும் என்னோட லிஸ்ட் இருக்கு, அதுலயும் நீதான் பேர் எழுதி கொடுக்கணும். அதையும் நான் தான் எழுதணுமா? உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும்ல, அதனாலதான் ஸ்வேதா உன்னை எழுதி தர சொல்றா. எழுதி கொடுமா, பரவாயில்ல. சரி. ஆதி வந்துட்டியாப்பா? நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆதி, என்னடா கோயில்ல யாரோ ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியாமே, யார் அந்த பொண்ணு? இப்ப எப்படி இருக்கா? தம்பி, யாராவது மயங்கி விழுந்தா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஏத்தி விடுவாங்க. ஆனா நீ எதுக்குடா கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போன? இதுல ஏதோ எனக்கு விஷயம் இருக்க மாதிரி தெரியுது. ஆமாவா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ யாரோ ஒரு பொண்ணு இல்ல, ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மகிழினி தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அதான் ஆதி பதறி போய் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போதுமா? என்ன ஆதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அத சொல்ல வேண்டியதுதானே ஆதி, எதுக்கு தயங்குற? நீயும் மதியம் சேர்ந்து தானே மகிழினியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க. ஸ்வேதா எப்படி கண்டுபிடிச்சா பாத்தியா? ஸ்வேதா கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியது. இங்க வந்து ஆதியோட குப்பை கொட்ட போராடிட்டு இருக்காங்க. என்ன ஆதி, ஸ்வேதா சொல்றது உண்மையா? அந்த மகிழினியதான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? அவளுக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? மகள், ப்ளீஸ் மகள், கதவை தர. நல்லா இருக்காமா? ஓஹோ ஆதி, அதனாலதான் நீ இவ்ளோ சோகமா இருக்கியோ? ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாவம், அவனால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? சோ, நாம ஒரு வேலையா கோயிலுக்கு போனா எப்படி கரெக்டா அவங்களும் அதே கோயிலுக்கு வராங்க? அவங்களால என் பிள்ளைக்கு தான் கெட்ட பேரு. மா, எதுவா இருந்தாலும் நேரடியா திட்டு, சும்மா அப்படியே ஜாடமாடியாலாம் திட்டாத. என்ன நேரடியா திட்டினா மட்டும் உரைக்கவா போகுது? எப்ப பார்த்தாலும் அவளுங்களோட சேர்த்து வச்சு ஏன் புள்ளைய பேசிட்டு இருக்கீங்க? அதையெல்லாம் கேக்குற ஸ்வேதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? அதையெல்லாம் யோசிச்சீங்களா? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத, இனி கஷ்டப்பட போறது அந்த மகிழினி தான். ஏன்னா அவ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில இருக்கா. ஏன் ஆதி, நீ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியே, அவ ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது வர வச்சு ஒப்படைச்சிட்டு வர வேண்டியது தானே சீக்கிரம். கல்யாண பத்திரிக்கையை வச்சு கோயில அர்ச்சனை பண்ணும்போது நீ மட்டும் இல்லாம போயிட்டியே. பாவம் ஸ்வேதா எப்படி வருத்தப்பட்டா தெரியுமா? இல்லம்மா, அவ கண் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதான் கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சுமா. சூப்பர்ரா தம்பி, எப்படியோ மந்தாகினிக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தல்ல, அது போதும் தம்பி. உன் கை பட்டாலே போதும், இனி 5 வருஷத்துக்கு அவளுக்கு மயக்கமே வராது. நீ கொஞ்சம் ஒளறத நிறுத்துறியா? எப்ப பார்த்தாலும் வளவளவலன்னு. நான் தெளிவா தானே பேசுறேன் இல்லையாக்கா? எனக்கு எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி.
யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ற. ஆனா அந்த உதவியே உனக்கு உபத்திரம் ஆயிடுதே. சிலர் உன்னை புரிஞ்சுக்காம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பொண்ணு நீ லவ் பண்றதா நினைச்சு வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க.